ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த கேஸ்கட் வச்சு ப்ளஸ் கொஞ்சம் உள்ளன் இதை எடுத்து அழகான ஒரு ரூம் டெக்கர் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உள்ளன் நான் 3 தடவை சுற்றி எடுத்திருக்கேங்க. இதை இங்கே ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி நாம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரியே இந்த கேஸ்கட் முழுக்க நம்ம சுற்றி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக இப்போ பாருங்கள், இது சுற்றி முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு பின்பக்கமாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பார்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்தது கொஞ்சம் ஃப்ளாஸ் செஞ்சிக்கலாங்க. முதல்ல த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துருங்க. இதை நம்ம ஃப்ளார் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளார் செஞ்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ளார்ஸ் தேவையோ, என்ன காம்பினேஷனில் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நான் கார்ட்போர்ட் எடுத்துருக்கேங்க. இது இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு க்ரீன் கலர் உள்ளன் தான் எடுத்திருக்கேங்க. நான் பெயிண்ட் பண்ணல, எல்லாமே உள்ளன் யூஸ் பண்ணியே பண்ணணும் அப்படின்றதுனால முன்ன மாதிரியே நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஃபுல்லாக இதை சுற்றி விட்டுக்கலாம். நாட் போட்ட ஆனதுக்கு அப்புறமா நாம் முழுக்க இதை இந்த மாதிரி சுற்றி முடிச்சிடலாம். இது முடிச்சிட்டங்க. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம இப்போ உள்ளன் பேர்ட் செய்ய போகிறோம். உள்ளன் பேர்ட் செய்யறதுக்கு நான் 3 கலர்ஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேங்க. சின்னதாக ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். நாம் இதில் ஒரு 25 to 30 ஸ்டாண்ட்ஸ் நம்ம இதில் சுற்றிக்கலாங்க. சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நாம் இதை எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஒரே லெவலாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ 3 கலர் காம்பினேஷனில் உள்ளன் பேர்ட் செய்ய போகிறேங்க. இது 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது உள்ளன் பேர்ட் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ முதல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட லிங்க்கை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ முதல்ல வந்து இந்த 2 கலர்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. இதை வந்து நான் செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் இதை இந்த மாதிரி கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி அது மாதிரி தான் இந்த பக்கமும் நாம் இதே பிங்க் கலர் உள்ளன எடுத்து இதை நாம் இப்போ கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் கட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்னும் ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்போ வந்து நாம் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு ஒரு நாட் ஒன்று போடணும். இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்துட்டு உள்ளே வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வந்து காட்டன் ஏதாவது வச்சு நம்ம இந்த இடத்த வந்து இந்த இடத்துல நம்ம வச்சுட போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டுக்க போகிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அன்இவன் பார்ட்ஸை கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நான் ஸ்டிக்கர் போட்டு தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் பீட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஐஸ் வந்து நம்ம வச்சிட போகிறோம். அடுத்து கார்ட்போர்டில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வாயோட ஷேப்பில் அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அழகான உள்ளன் பேர்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி நாம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷனில் தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நாம் பேர்ட்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உட்காந்துட்ருக்கிற மாதிரி. இப்போ பேர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளார் செஞ்சுருக்கோம்ல, அதுதான் வந்து வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு நான் வந்து கட்டிட்டேங்க. நீங்கள் வேறு ஏதாவது த்ரெட்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அழகான ரூம் டெக்கை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நாம் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நான் இப்போ ஹேங் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேஸ்கட் ப்ளஸ் வந்து உள்ளன் இது இருந்தாலே அழகான ஒரு நம்மளுக்கான ஒரு ஹோம் டெக்கை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுதுங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.